அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்துவதற்காக இன்று உங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் கடந்த 2.5 ஆண்டுகளாக வழங்கி வரப்படக்கூடிய மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதியை பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா ரூபாய் 1000 என 3000ம், கோடைகால சிறப்பு தொகை என 2000 சேர்த்து 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். இது குறித்து 2 விதமான விமர்சனங்கள் பெரிய அளவிற்கு தமிழ்நாடு எங்கும் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே எழுந்தது. ஒன்று, விரைவிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நிலையில் இதுபோன்று அரசனுடைய கஜானாவை காலி செய்து அரசனுடைய பணத்தையே வாரி வழங்கி ஆளுங்கட்சி ஓட்டுக்கள் வாங்குவதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வந்தது. அது ஒரு பக்கம். இரண்டாவது, மிக முக்கியமாக இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான நிதி ஏற்கனவே பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில், வேளாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக 1980ஆம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டு இந்தியாவெங்கும் அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்சிபி சிறப்பு உள்கூறு திட்டம், எஸ்சிபி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நிதியைத்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு. இதில் தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் செய்தி குறிப்பிலே அவ்வாறு இந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் தவறாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நான் இன்று உங்களுக்கு எங்களுடைய செய்தி குறிப்பிலே சில ஆதாரபூர்வமான தகவல்களை தந்திருக்கிறேன்.